லிட்டோ எரிவாயு விலை தொடர்பாக வெளியான அறிவிப்பு. அக்டோபர் மாதத்திற்கான லிட்டோ எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் எதுவுமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்த போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக லிட்டோ எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 690 ரூபாவாகவும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 482 ரூபாவாகவும் 2 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகவும் உள்ளன. முன்னதாக லிட்டோ நிறுவனம் இந்த ஆண்டு 4 தடவைகள் விலை குறைப்பை அறிவித்திருந்தது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவுத் திட்டத்தின் ஊடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்திற்கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும். சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம். எனினும் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். Hey everyone, welcome back to #Views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, vlog video, Tamil cinema news, daily updates. இது புதிய அரசாங்கத்தின் தேனிலவு காலம், விமர்சித்த விமல் வீரவன்ஸ். கோட்டாபி ராஜபக்ச நிர்வாகத்தில் காணப்பட்டது போல் புதிய அரசாங்கமும் தேனிலவு காலத்தை அனுபவிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் விமர்சித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் உண்மையான தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜே.விடோட்டி எமது முன்னாள் கட்சியாக இருந்தபடியால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிட்டு எரிபொருளுக்கு தேவையான அனைத்து கட்டளைகளையும் வழங்கியுள்ளது. எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிடோட்.ஜே. கருணாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், போதுமான எரிபொருள் இருப்புகளை பராமரிப்பதற்கான எதிர்கால திட்டங்கள் வாரந்தோறும் திட்டமிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான தீர்மானங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மற்ற தரப்பினரால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் விலையை குறைக்க முடியாது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சிறிது காலத்திற்குள் பெரிய அளவிலான எரிபொருள் சலுகைகளை வழங்குவது சாத்தியமில்லை. எனவே தற்போதுள்ள சூத்திரம் மற்றும் சட்டத்தின்படி அண்மைய எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். அதேவேளை ஒரேயடியாக பாரிய சலுகைகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி தயாராக இல்லை எனவும், இதன் காரணமாக வரிசைகள் உருவாகும் நிலை ஏற்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.